ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ரீமியாக டேஸ்டியாக சேமியா பாயசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 150 கிராம் சேமியா இதுமாரி உடச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 300 கிராம் வெல்லம் அதையும் பாகு காய்ச்சி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேமியா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஜவ்வரிசி போட்டு நல்லா வேக வச்சு இதே மாதிரி தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் நெய் ஊற்றி வெள்ளைப்பாகு ஊற்றுனதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற இந்த சேமியாவும் போட்டு நல்லா கிளறணும், நல்லா டைட்டாக கிளறணும். ஸோ கிளறும்போது தான் உங்களுக்கு அந்த ஒரு க்ரீமியான பாயசம் கிடைக்கும். இதுக்கு முன்னாடியே நம்ம 2 தேங்காவோட பால் எடுத்து வச்சுக்கணும். நல்லா டைட்டானதுக்கப்புறம் இந்த செகண்ட் பால் ஊற்றணும். அது கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் செகண்ட் பால் ஊற்றணும். அதுக்கப்புறம் அது ஒரு 15 மினிட்ஸ் நம்ம கிளறினதுக்கப்புறம் ஃபஸ்ட் பால் ஊற்றிக்கலாம். சுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா கொதித்ததும் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ நெய்யில் ஃப்ரை பண்ண கிரேப்ஸ் அண்ட் நட்ஸ் போட்ட செம்மையான க்ரீமியான பாயசம் ரெடி. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் லக்.